அடே பட்டான்ஸ். யோ என்னய்யா உங்கள நெனச்சா இப்படி சிரிப்பு வருதுன்ற மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றத அந்த ஃபுல் வீடியோல சொல்றேன், நல்லா பாருங்க. எஸ், கொஞ்ச காலமாவே வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு கப் தோத்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ஐபிஎல்ல பத்தியான டாக் தான். அவங்க இவங்கள ட்ரேட் பண்ணிட்டாய்ங்க, இவங்க அவங்கள ட்ரேட் பண்ணிட்டாங்க தெரியுமா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்டு கப் தோல்விய மறக்கடிக்கும் விதமா தான் எல்லாமே நடந்துட்டு இருந்ததுன்னே சொல்லலாம். அப்படி அப்படி ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா அகைன் வந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ட்ரேட் பண்ணி அவங்க வாங்குனது தான். ஸோ வாங்கினது சும்மா வாங்கியிருக்க மாட்டாங்க தெரியுமா? ஹர்திக் பாண்டியா வந்து என்ன கண்டிஷன் வச்சிருந்தாரு தெரியுமா? அவரை கேப்டன் ஆக்க போறேங்க. அதனால தான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் கொஞ்சம் அஃபிஷியலாக உண்மையாகவும் ஆயிருச்சுன்னே சொல்லலாம். எஸ், ஹர்திக் பாண்டியா தான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த ஐபிஎல்ல கேப்டன் அப்படின்னு சொன்ன உடனே பூம்ரா வந்து சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருந்தா. அப்படி அதுக்கப்புறம் ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள்லாம் போட்டிருந்தாங்க. ரோஹித் சர்மா ஒய்ஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் போட்டிருந்தாங்க. உங்க 5 வாட்டி கப் அடிக்க தெரிஞ்ச லாரன்ஸை வந்து நீங்க மதிக்கலடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை நீங்க மதிக்கல அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சிட்டு இருந்தாங்க. ஹர்திக் பாண்டியா நீங்க கேப்டனா, உங்க தலைமை நாங்க ஆடணுமா, எப்படி ஆட போறோம்னு பாருங்கன்ற மாதிரி வந்து ஏகப்பட்ட மீம்ஸ். உங்க ஒழுங்காவே ஆடாத மாதிரி தான் அப்படி நீ சொன்ன நான் கேட்கணும் என் தலைவனை சொல்ல சொல்லி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாகுபலி மீம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பரவிட்டு இருந்த இந்த தருணத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, வேர்ல்டு கப்ல பாதி மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா விலகினாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இன்ஜுரி காரணமாக, இன்ஜுரி காரணமாக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐபிஎல்ல தேறிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஹர்திக் பாண்டியாக்கு இன்னும் இன்ஜுரி சரியாகல, ஆங்கிள் இன்ஜுரி இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஐபிஎல் விளையாட போவது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உடனே ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் உனக்கு வேணும்டா என் தலைவனை மீறி வந்துட முடியுமா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் போட்டுட்டு இருக்காங்க. எஸ், ஐ திங்க் ஸோ. ரோஹித் சர்மா வில் பி த கேப்டன் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஃபார் திஸ் சீசன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மறுக்கிறதுக்கும் கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறதுக்குலாம் அவங்க விஷயமே கிடையாதுன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஆகிருக்கு. ஆனால் என்னத்தை சொல்ல இவங்களை நம்பி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது ஒன்று வந்து நம்மளை வந்து ட்ரெண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும், பப்ளிசிட்டி பைத்தியமாகவே இருக்கணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ திருப்பி விஷயங்கள் மாறுறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.